ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் எடுத்திருப்பீங்க, பட் பாஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். அகைன் நீட் ரிப்பீட் பண்ணணுமோ இல்லை வேறு ஏதாச்சும் கோர்ஸ் எடுக்கணுமோன்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். நீங்கள் லோவஸ்ட் காஸ்ட்டில் அப்ராட் எம்பிபிஎஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு என் காலேஜை சஜஸ்ட் பண்ணுறேன். நான் இங்கே ஓஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் 4th இயர் எம்பிபிஎஸ் பண்ணுறேன். இது கிர்கிஸ்தான்லேயே ஒன் ஆஃப் தி டாப் மெடிக்கல் காலேஜ். அண்ட் ஆல்சோ நம்ம காலேஜ் என்எம்சி அண்ட் WHO அண்ட் ஃபைமர் அண்ட் ECFMGனால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு காலேஜ். இப்போ இந்தியாவில் நெக்ஸ்ட் எக்ஸாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் பண்ணாலும் சரி, நம்ம இந்தியாவில் எம்பிபிஎஸ் பண்ணாலும் சரி, ரெண்டு பேத்துக்குமே சேம் எக்ஸாம் வந்துருச்சு. இப்போ காலேஜ் என்எம்சி அப்ரூவ்டுன்றதுனால இங்கே நிறைய தமிழ் அண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம காலேஜில் மீடியம் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 19 சப்ஜெக்ட்ஸ் தான் கவர் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் கவர் பண்ணுற அதே 19 சப்ஜெக்ட்ஸ் தான் இங்கேயும் கவர் பண்ணுறாங்க. இங்கே நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் கம்பேர் பண்ணுறப்ப நார்த் இந்தியன்ஸை விட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறையவே படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை லோவஸ்ட் காஸ்ட்டில் டேரக்ட் அட்மிஷனில் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கும் இந்த காலேஜில் டேரக்ட் அட்மிஷனில் வேணும்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரக்ட் அட்மிஷனில் இந்த காலேஜில் ப்ளேஸ் பண்ணி தரேன்.